ஆனா 1000th கேம் ஃபார் வெங்கர் நல்லா போகல, 1000th கேம் ஃபார் குவார்டியோலாவை நல்லா போகணும்னு நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். அதுல பெப் இருக்கா கண்ண மூடி வெங்கர் கொடுத்தனா ஒரு ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது 100%. இப்ப கூட கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அந்த மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி இப்போ ஃபர்குசன்ட்ட தூக்கி இந்த யுனைடெட் ஸ்குவாட கொடுத்தினால் ஃபர்குசன்னால அப்ப பண்ணதே இப்ப பண்ண முடியுமா? நம்மளோட பிரீமியர் லீக் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு 3 மேனேஜர் தாங்க 1000 கேம்ஸ் மேல ஆடியுமே பயங்கரமான ஒரு ரெக்கார்டு. ஃபுட்பாலை ரெவல்யூஷனலைஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் 1000 கேம்ஸ் மேல பண்ணிருக்காங்க மேனேஜ் பண்ணது. ஆனா வெறும் மேனேஜ் பண்ணாலாம் பத்துமா? அப்படியே புரட்டி போட்டு வந்து ஹிஸ்டரியே திருப்பி பேச வைக்கிற அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னா 3 பேர் தாங்க. நம்மளோட சார் அலெக்ஸ் ஃபர்கூசன் சொல்லவே வேணாம். அப்புறம் நம்மளோட ஆர்சன் வெங்கர். பட் இப்போ மோஸ்ட் ரீசெண்டா அந்த லிஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய நம்மளோட பெப் குவார்டியோலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு தி 1000th கிளப். பட் இது ஒரு இன்கிரெடிபிள் ஆனர், இன்கிரெடிபிள் ரெக்கார்ட். சோ வந்து நம்ம இன்னும் டெப்தா எடுத்து நம்ம இந்த 3 மேனேஜர்ஸும் வந்துட்டு என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணாங்க, என்னென்ன எப்படி அவங்கள ரேங்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கா நீங்க நம்மளோட சேரலாம். ஆமா, ஏன்னா எனக்கு வந்து மத்த யாரு மேனேஜர்ஸ் 1000 மேல பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க பாத்துருந்தீங்க, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. எனக்கு வந்து இந்த 3 மேனேஜர் தவிர எனக்கு நீ சொன்ன முக்கியமான பாயிண்ட் யாரு வந்து நான் சும்மா பேர்லாம் சொல்லிடுறேன். நீல் வார்னாக் இருக்காரு, டோனி புலிஸ் இருக்காங்க, கிளாப்பும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஐ திங்க் கிளாப் இருக்கிறாங்க நினைக்கிறேன், பட் நாட் ஷூர். பட் இந்த மாதிரி அப்புறம் இந்த ரஃபா பெனிடெஸ் எனக்கு அந்த எக்ஸாக்ட் லிஸ்ட் தெரியல. 1000 கேம்ஸ்க்கு மேல உங்க மேனேஜரியல் கரியர்ல யாரு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னன்னா முக்கியமா சுபாஷ் சொன்ன ஒரு பாயிண்ட், 3 பேர் இந்த லிஸ்ட்ல ஏன் எடுத்தோம்னா தேவ் ரெவல்யூஷனலைஸ் தி கேம் இன் தேர் ஓன் வே. அதாவது இப்ப சார் அலெக்ஸ்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, வெங்கர்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, இப்ப பெப்புனா பல பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட்பாலையே ரெவல்யூஷனைஸ் பண்ண அடுத்த மாடர்ன் ஈரால யோஹான் கிரைவ்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான் தனித்துவமா வந்து நிக்கிறாங்க. அது வந்து அண்ட் மோஸ்ட் ரீசென்ட்லி இந்த வீக்கெண்ட் தான் பெப் குவார்டியோலா வந்து ஹி இஸ் ரீச்ட் ஹிஸ் 1000th கேம் ஆஸ் a மேனேஜர். பயங்கரமா முடிஞ்சது. ஆனா 1000th கேம் ஃபார் வெங்கர் நல்லா போகல, 1000th கேம் ஃபார் குவார்டியோலாவை நல்லா போகணும்னு நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். அதுல வந்து எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. வேறதான் புதுசா சொல்றேன், உண்மையிலேயே போர் அடிக்குதுடா. 32 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல, லைஃப்ல செட் ஆகணுன்றான். இந்த கேஸ் அவன் எத்தான் வையே, ஊருல அவனுக்குன்னு ஒரு சின்ன மரியாதை கிடைக்கும். சும்மா இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டோம், அடி வாங்கி புரட்டி எடுத்தாச்சு, ஒத்துக்குன்னு போயிருங்க. எதுக்கு இந்த மாதிரி பேச வேண்டியது? அவ்வளவுதான். ரைட் 3 மேனேஜர் டாபிக் பக்கம் போவோம். நம்ம வந்து இந்த மேனேஜர்ஸ் வந்து ஈக்குவலா நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கறதுனால சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஒன்னு வந்து லெகசி. இந்த லெகசியை ஒவ்வொரு மேனேஜர் என்ன விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. லாஞ்செவிட்டி, ஏன்னா மேனேஜரா இருக்கிறது கஷ்டம், சும்மாலாம் கிடையாது. பட்டுன்னு சாக்கு மடி அடுத்த அப்பாயின்ட்மென்ட் வந்து இன்னும் அவுட்டான்றாங்க. இன்னும் வந்து என்னன்னா 10 வந்துட்டு 2 மாசத்தை கிளம்புறாங்க. இந்த மாதிரி இருக்க காலத்துல நீ சொல்ற கரெக்டா தான். லெகசி அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும், இவ்வளவு கஷ்டம்டா இப்பெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. ஆமா, அதே மாதிரி என்ன ஸ்டைல் கொண்டு வந்தாங்க, எத்தனை ட்ரோஃபீஸ் வின் பண்ணாங்க, அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அந்த மேனேஜர் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாயிண்ட்லயுமே வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த 3 மேனேஜரோடைய ஒரு ப்ரொஃபைல் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? நீ வந்து சார் அலெக்ஸ் வந்து 86லயோ 87லயோ அப்பாயின்மெண்ட் ஆனார் நினைக்கிற யுனைடெட்ல. எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்லை. ஸோ இஸ் பின் தேர் ஃபார் நியர்லி 30 இயர்ஸ், 26 இயர்ஸ், 27 இயர்ஸ், வாட்எவர். நியர்லி 30 இயர்ஸ் மனுஷன் வந்து ஒரு கிளப்ல இருந்து ஒரு சக்சஸ் மேல சக்சஸ் பாக்குறதே ஒரு பயங்கரமான மென்டாலிட்டி. ஃபர்ஸ்ட்லி நீ ஒரு வருஷம் வின் பண்ணிட்டனால அப்பா பிணக்கில் நான் வின் பண்ணிட்டேன்டான்னு நம்மளோட ஹியூமன் மைண்ட் செட்டே மாறும்ல. அது எப்படி நீ பாக்குற? ரிப்பீட்டடா வின் பண்ணிட்டே இருக்கணும்னு. ஆமா, அதுதான் ஆக்சுவலா அந்த வின்னிங் மென்டாலிட்டி தான் வந்து அலெக்ஸ் ஃபர்கூசன் எடுத்துன்னு. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டீடைல்டு அலெக்ஸ் ஃபர்கூசன் எபிசோட் ஒன்று பண்ணியிருக்கிறோம் நாங்க. இப்ப நம்மளோட சேனல்ல மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க. பட் அதுலயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி வந்துட்டு சும்மா இடன் கம் டு இங்கிலாந்து டு ஜஸ்ட் வின் ஒன் டைட்டில். நீ சொன்ன அதே பாயிண்ட் தான், டாமினேட் பண்ணணும்னு தான் வந்தாரு. இவர் அப்பாயிண்ட் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தோன்னே சரி ஒர்க் அவுட் ஆகாது, ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னு தான் எதிர்பார்த்தாங்க. 4 வருஷமோ 5 வருஷமோ எதுவும் வின் பண்ணல. ஸ்டார்டிங்ல சாக் நிலைமைக்குலாம் ரொம்ப க்ளோஸா போனாரு யுனைடெட்ல. ஆர்டேட்டாவும் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்றோம். 5 வருஷம் வெயிட் பண்ணுங்களா, டைம் கொடுங்கன்ட்டு கேப்ல சொல்லி முடிச்சாச்சு. பட்
என்னன்னா அதான் அந்த 5 வருஷம் கஷ்டப்பட்ட டைமுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன், வந்து கேஜிஎஃப் மாதிரி நான் ஒரு இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொல்லி Yes, ma'am. The impossible dream made possible. That is Rocky's KGF. உண்மையிலேயே வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால்ல அது வரைக்கும் லிவர்பூல் டாமினேட் பண்ணியிருந்ததை ஓவர் த்ரோ பண்ணி மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு அப்பதான் எடுத்து ஃபுல்லா டாமினேட் பண்ற அளவுக்கு ஒரு டாமினன்ஸ், அப்புறமா ஸ்குவாட் ரீபில்டு, இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமா யுனைடெடுக்கே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாருன்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு ஐகானிக் பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க அண்ட் அவரோட பிளேக்கு வந்து தனி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்கசன் எரா வந்துட்டு டிஃபைன் பண்ணுச்சு மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படி நீ சொன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நிறைய பேர் பிடிச்சிருக்க மாட்டாங்க. மல்டிபிள் ஸ்குவாட்ஸ் ரீபில்ட் பண்ணாரு. ஒரு மேனேஜருக்கு வந்து ஒரு ஸ்குவாடை வச்சு 5 வருஷம் ஜெயிச்சு அடுத்த ஸ்குவாடு கொண்டுட்டு போறதுக்கே எவ்வளவு பெரிய டாஸ்க் இது. இப்ப வந்து பெப் பண்ணிட்டு இருக்கான் சிட்டில. மனுஷன் 30 வருஷத்துல ஒரு 10 ஸ்குவாட் பாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்குவாட்ஸை வந்து ரீபில்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். பட் வெங்கருக்கு வருவோம். ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற மான்செஸ்டர் யுனைடெட்ங்கிற அந்த ஒரு எரால யாரா இவரு ஏதோ பிரான்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரான்ஸ்லோட இல்ல கூட்டிட்டு வரும்போது ஜப்பான்ல இருந்தாரு. யாரா போய் ஜப்பான்ல இருந்து எல்லாம் கூட்டு வரீங்க, யாரா இவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஹி ரெவல்யூஷனலைஸ்ட் இங்கிலீஷ் ஃபுட்பால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு வெங்கரை பத்தி. அது ஏன்னா அது வந்து அது பிளேயரோடைய பாடி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கர் தான் இங்கிலீஷ் ஃபுட்பாலுக்கே அந்த ஒரு கான்செப்டே கொண்டு வந்தார். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன குடிக்கணும், எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஃபுட்பால்ல வெங்கரை கொண்டு வந்ததுதான். ஊர் சுத்தக்கூடாது, நல்லதா சாப்பிடணும், பீடி சாராயம். ஏன்னா நான் பல பிளேயர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மேட்ச் 5 மணிக்குன்னா 3-4 மணிக்கு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்களாம். அட போடா இது மேட்ச் தானடா அப்படிங்கிற மாதிரி வெங்கர் வந்து அது மாத்தினாருன்னு நீ நிறைய பேர் படிச்சிருப்ப சில வார்த்தைகள். ஆமா அப்சல்யூட்லி அதான். ஸோ ஆஃப் த ஃபுட்பால் பிட்ச்ல வந்துட்டு என்னெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு பிளேயருக்கு நீ சொன்ன மாதிரி வந்து ஸ்கவுட்டிங் சிஸ்டமே ப்ராப்பரா வந்து இந்த பிரான்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பர் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த டைம்ல அக்செப்ட் பண்ணல. யூஸ்வலா வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டு வருது டு இங்கிலீஷ் கிளப்லாம் லைக் அட்லீஸ்ட் ஆர்சனல் வந்து முன்னாடிலாம் பெரிய இது கிடையாது. பட் இவரு தான் வந்து அதை ரெவல்யூஷனைஸ் பண்ணது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி டயட் பிளானு, அப்புறமா அவங்களோட டோட்டல் ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்சனலோட பிளே வந்து இந்த டிக்கி டாக்கா ஸ்டைலுக்கு மாத்துனது. ஸோ நிறைய லைக் இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாக்டிஷியன் அந்த டைம்ல வந்துட்டு ஆஃப் த ஃபுட்பால் ஸ்கவுட் லைக் அந்த விஷயத்துல எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம டீமை பெட்டர் ஆக்க முடியும், எப்படி ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சு நிறைய வேலைகளை பண்ணி அந்த இம்பாக்ட் இன்னுமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நம்மளோட லீட் ப்ரொஃபசர். அதுதான் நம்ம சொல்லலாம். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் படிச்சேன் எங்கேயோ, ஃபர்ஸ்டா ஒரு ரைட் ஃபுட்டட் பிளேயரை லெஃப்ட் விங்ல போடலான்னு சொன்னதே வெங்கர் தானாமா. யாரா நீ அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்களாமா. அது ஒண்ணு. அப்புறமா அதான் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபைண்ட் வந்துட்டு நம்மளோட ஹாண்ட்ரிய லெஃப்ட் விங்கரா எடுத்துட்டு வந்துட்டு அவர் அப்புறமா ஸ்ட்ரைக்கரா மாத்தி அப்புறம் ஆப்வியஸ்லி பிரீமியர் லீக் கிரேட்ஸா மாத்தினதுமே அவர் தான். ஸோ இந்த மாதிரி பொசிஷனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது அது எவ்வளவு பெரிய டேலண்ட். ஆக்சுவலா வந்துட்டு இவங்க வந்து இந்த பொசிஷன்ல ஆடினா இன்னும் பெட்டர் ஆடுவாங்கன்னு அவங்க மேனேஜர் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் அது. ஆமா. அப்படியே குவார்டியோலாக்கு வருவோம். இஸ் ரெவல்யூஷனலைஸ்ட் வேர்ல்டு ஃபுட்பால். அதாவது இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ்ல வந்துட்டு அதாவது ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டியில இருந்து அண்டர் 21 டீமுக்கு வந்து அண்டர் 21ல இருந்து ப்ரோ டீம்ஸ் வரைக்கும் எவ்ரி நியூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டுல பிரேசில் மாதிரி ஒரு கண்ட்ரியில கூட பொசஷன் பேஸ் டிக்கிடாக்கா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அப்படிங்கிறது பண்ணலான்னு ஒரு ஐடியாவை உருவாக்குன ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸ் பெப் குவார்டியோலா. லாஸ்ட் 15 இயர்ஸ்ல ஃபுட்பால் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் பர்சன். நினைக்கிறேன். ஆமா நீ சொன்ன அதுதான் கரெக்ட். லாஸ்ட் பாயிண்ட் தான். ஃபுட்பால் சேஞ்ச். மாடர்ன் ஃபுட்பாலோட ஃபாதர் யாருன்னு கேட்டா எல்லாருமே வந்து பெப் குவார்டியோலா தான் சொல்லுவாங்க. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் நிறைய டீம்ஸ் நிறைய கோச்சஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க இந்த சிஸ்டம். இப்ப வந்து எல்லாருமே வந்து என்னன்னா இவரு புதுசா வரப்ப டைரக்ட் பிளே வந்துட்டு ஸ்பானிஷ்ல வந்து டைரக்ட் பிளே ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிரீமியர் லீக்ல ஆட மாட்டாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ வந்து அப்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இந்த இன்வெர்டட் ஃபுல் பேக், பிரஸ்ஸிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்தெல்லாம் வந்து
புதுசா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் மத்த டீம்ஸ்லாம் ஓஹோ இப்படியும் ஃபுட்பால் ஆடலாமா, ஒரு பொசஷன் நிறைய வச்சுக்கிட்டு டெம்போ ஸ்லோ டவுன் பண்ணி அப்புறமா அவங்களை மென்டலி கில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கோல் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் நான் சொல்லணும்னா பெப்புக்கு வந்து நிறைய இவால்வ் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி இயர். ஸோ வந்துட்டு ஃபுட்பால்னு எடுத்தா பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ வந்து புது ஐடியாலஜிக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. இஸ் டெஃபினெட்லி நான் சொன்னோம்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபுட்பால் வந்து பெப்பை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இதான் வேதா. கண்டிப்பா கண்டிப்பா. சோ கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வைஸ் அந்த பக்கம் போலாம். ஃபர்கியூசன் 2100 கேம்ஸ்க்கு மேல, வெங்கர் 1700 கேம்ஸ்க்கு மேல, குவார்டியோலா இப்ப 1000 கேம்ஸ்க்கு மேல. டேய் ஃபர்ஸ்ட்லி மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் டைட்டில்லாம். எப்படா ஒருத்தருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்லடா, ஒரு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும்லடா இத்தனை மேனேஜ் பண்றது கேம்ஸ. அதாவது ஃபர்கசன் ஜாலியரா ஓகேயா, அவர் வந்துட்டு கேம் ஜெயிச்சிட்டே இருந்தாரு, நல்ல ஒரு ஸ்பெல்ல இருந்துச்சு அந்த மான்செஸ்டர் யுனைடெட். மனசுல நிம்மதியா இருக்க, ஹார்ட்டும் நல்லா இருந்திருக்கும். இப்ப இருக்க யுனைடெட் டீம்ல அவர் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளவுதான். ஒரு வருஷத்துல போவப்பா எனக்கு ஹார்ட் தாக்காது நான் விட்டுறேன்னு போயிருப்பாங்க. சோ நீங்க 2000 கேம்ஸ் தான் யோசிச்சே பார்க்க முடியலடா. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அநியாயம். அது வந்து நீ வந்து எடுத்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்ரா, 30 இயர்ஸ் மனுஷன் மேனேஜ் பண்ணிருக்காரா. அதுவே என்னால ஒரு மனுஷனால எப்படிடா அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ ஒரு பேஷன் இருக்கணும்ல ஒரு விஷயத்துல. 30 இயர்ஸ்க்கு நான் பண்ண போறேன்னு ஒரு பேஷன் இருக்கிறதே வந்து அன்ஹர்ட் ஆஃப். அதெல்லாம் வந்து நீ சொன்ன மாதிரி மேபி அப்ப வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்ல, இந்த அளவுக்கு மீடியா ஸ்க்ரூட்டனி இல்ல. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற பிரஸ் அவனுங்க எல்லாமே ஒரு கூத்து தான் கிரியேட் பண்ணிருப்பானுங்க. நீயும் அப்ப 5 வருஷமா ஒன்னும் வின் பண்ணலனா அட இது வேஸ்ட் மேனேஜர் ஆட்டு இருக்கு, இவனையும் தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே பேசியிருப்பானுங்க அவனுங்களும் அங்க. ஆனா இப்போ வந்து வேற லெவல் ஸ்க்ரூட்டனி இருக்கு. ஒரே ஒரு வருஷம் தான் பெப்ப போன வருஷம் ஜெயிக்கல, அதுக்கே பெப்ப தூக்கிடலாமா, 8 கேம் தோத்துட்டாரு, பெப்ப தூக்கிடலாம், சாக் பண்ணிடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. தொட்டா தூக்கிடுவேன். So 30 year legacy. Ferguson has won 49 major trophies. Wenger with 21 and Guardiola with 36 currently. So இப்போதைக்கு இது வந்து எக்ஸாக்டான ஸ்டாட்ஸ் ஆனு தெரியல, பட் ரவுண்ட் அபவுட் இந்த ஃபிகர்ஸ்ல வந்து 3 பேர் ட்ரோஃபி பண்ணிக்கிறாங்க. 49 ரா சுபாஷ், 49. ஒன்னு ஜெயிச்சிருந்தா ஆஃப் சீசன் முடிச்சிருக்கலாம். அது ஏன் தெரியல கடைசியில அவங்களால கொடுக்க முடியல போல. ஆமா 49 மேஜர் ட்ரோஃபிஸ் தான் வந்து இன்க்ரெடிபிள்ரா. சத்தியமா வந்து அந்த கிளப்ல வந்துட்டு ஒரு லெகசி கிரியேட் பண்ணி கொடுத்ததே அப்ப இவர்தான். அதுலயும் பார்த்தோம்னா நம்ம வந்து 13 லீக் டைட்டில்ஸ், அதுல 13 லீக் டைட்டில்ஸ் சிங்கிள் ஹேண்டடா அவர் ஜெயிச்சு வந்துருக்காரு ஜஸ்ட் ஃபார் யுனைடெட். நாம கடந்து வந்த காலம் பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். அப்புறமா வந்துட்டு குவார்டியோலா வந்துட்டு 12 லீக் டைட்டில்ஸ். ஸோ வந்துட்டு அப்படி யோசிச்சு பாரு, ஹாஃப் த கேம்ஸ்ல வந்துட்டு இஸ் ப்ரொடியூஸ் 12 லீக் டைட்டில்ஸ். ஸோ அது என்னமோ ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட் தான். வெங்கர் 3 ஆப்வியஸ்லி ஜஸ்ட் கம்மி தான். பட் யூசிஎல் டைட்டில்ஸும் பார்த்தோம்னா யுனைடெட் வச்சு ஒரு ஃபர்கசன் 2, அப்புறமா கார்டியோலா டோட்டலா 3 இன்க்ளூடிங் தி பார்சிலோனா யூசிஎல். சோ ரெண்டு பேருக்கும் லைக் நீ பாரு நீ சொன்னீங்கல half the games அப்படினு, குவார்டியோலாக்கு வந்து 72% win rate இருக்கு. தட்ஸ் 1000 கேம்ஸ்ல he has won 720 games at least. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வின் பர்சன்டேஜ். அதெல்லாம் ஃபர்கியூசனுக்கு வந்து இட்ஸ் 59%, வெங்கருக்கு வந்து 57% த்ரூ அவுட் தேர் கரியர்ஸ். அதுலயே குவார்டியோலா எங்கேயோ போயிட்டான் பார்த்தா அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது வந்து எல்லாருமே சொல்றது வந்து பெப் இஸ் ஒரு எஃபிஷியன்சி தேர்ற ஒரு மான்ஸ்டர்ம்பாங்கல்ல. எனக்கு ஒர்க் ஆகணும், எனக்கு டாமினேட்டும் பண்ணணும், நான் கேமே வின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி தேர்ற ஒரு ஆள்னால தூங்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன்டா. மனுஷன் நைட்டு கூட எந்திரிச்சு டிராயிங் போர்ட்ல ஐயா நைட் நம்ம அந்த கேம் வந்து ஒருத்தன் பாஸ் தப்பா பண்ணிட்டான், ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா இருக்க பாரு. அவர் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாரு, அப்படியே டாக்டிக்ஸ் பேசிட்டு இருப்பாரு. எப்டிக்ஸா இருக்கு அந்த அளவுக்கு மனுஷன் ஃபுட்பால் ஊறி போயிருக்கு உள்ள. ஆமா எல்லாமே இருக்கு. பட் ஆனா நீ வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே, ஒரு எவல்யூஷன் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். என்ன வெங்கர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு 5 வருஷத்துல ஒண்ணு என்ன மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. குவார்டியோலா வந்து வருஷம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புது டாக்டிக் வருஷம் வந்து மனுஷன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அண்ட் வெங்கர் நீ சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து he brought an attacking football to English football இருந்துச்சு. அப்போ வந்து கேம் வாஸ் வெரி வெரி ஸ்லோ. நீ அவ்வளோ பேக் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ 2005 இருந்து 10 வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா கூட இங்கிலீஷ் ஃபுட்பால் வாஸ் வெரி ஸ்லோ. பின்னாடி இருந்து டிஃபெண்டர் 2 தடவை தொண்டருவானுங்க, லாங் பால் போடுவானுங்க, அட்டாக்கர் செஸ்ட் டவுன் பண்ணுவான், நேரா ஷாட் எடுப்பான், இவ்வளவுதான் கேம் இருந்துச்சு. இது வந்து
ஐயோ அங்க ஓடணும், ஹை பிரஸ் பண்ணு, அவனை அங்கேயே பாக்ஸ்லயே புடி, கவுண்டர் பிரஸ் பண்ணு, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமா, வெங்கர் வந்து when he came he bought ஒரு urgency டைப் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்லலாமா? டெஃபினெட்லி. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் விங்கர்ஸா இருக்கட்டும், டெக்னிக்கலி கிஃப்டட் பிளேயர்ஸ் தான் அவர் மோஸ்டா எடுத்துட்டு வந்ததெல்லாம். ஸோ வந்துட்டு நீ அவங்க அந்த டெக்னிக்கலி கிஃப்டட் பிளேயர்ஸ்னால எதுவுமே அந்த லாங் பால் போட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களால பால் கேரி பண்ண முடியும், அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அந்த விதத்துல வந்துட்டு ரெவல்யூஷனலைஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நம்ம அலெக்ஸ் ஃபர்கசனுக்கு அது வேற டைப் நம்மளுக்கு தெரியும். அவரும் வந்துட்டு விங் பேஸ் கேம் தான் ஆடிட்டு இருந்தாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னதான் கன்சீட் பண்ணாலுமே லாஸ்ட் மினிட் வின்னர்ஸ், அதாவது ஃபர்கி டைம்ன்றது அவரோட இதுவா இருந்துச்சு. ஸோ அவரோட ட்ரேட்மார்க்கா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் மென்டாலிட்டி கடைசியில் ஜெயிச்சிடணும். நீ என்ன ஸ்கோர்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எடுத்துட்டு வந்ததா இருக்கும். பெப்புக்கு சொல்லவே வேணாம். இஸ் பின் வருஷம் சேஞ்ச் பண்றதுனால இதுதான் ஒரு ஐடென்டிட்டினே சொல்ல முடியாது நம்மளால. அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து ஈச் ஆஃப் தீஸ் மேனேஜர்ஸ்ல ஒரு டீம் எடுக்கணும்டா சுபாஷ். ஓகேவா? வெங்கரை பத்தி தெரியும். அதுதான் வெங்கரை பத்தி நீ ஏற்கனவே சொல்லிடுவ, எந்த பிரச்சனையும் கிடையாது, 2003 2004 டீம்னு போயிருவ. ஐ திங்க் ஃபெர்கூசனுக்கு நீ அந்த ட்ரெபிள் வின்னிங் டீம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வாஸ் த பிரைம். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் ஃபுட்பால்ல ஐ டோன்ட் திங்க் இப்போ வரைக்குமே நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணல. அஃப்கோர்ஸ் மேன் சிட்டில பண்ணிருக்காரு, பட் மத்தபடி யாருமே பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபியூஸ் டு இட்னா வந்துட்டு த ஃபர்கசன். சோ அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் குவார்டியோலாக்கு வந்து ஓகே கேக்குறேன், 2010 பார்சிலோனாவா ட்ரெபிள் சிட்டி டீமா? ட்ரபிள் சிட்டி, அதுல சென்டூரியனும் அந்த அந்த டைம் தான் தெரியல, இல்ல அதுக்கு முன்னாடி சீசன் தெரியல. அதுக்கு முன்னாடி ட்ரெபிள் சீசன்ல செஞ்சுரி. இதுவே பெரிய விஷயம் தான். 100 பிரீமியர் லீக் பாயிண்ட்ஸ் இந்த கரண்ட் ஏரால எடுக்கிறது என்ன, அதுக்கப்புறமா ட்ரெபிள் வின்னிங். இப்போ கஷ்டமான பாயிண்டா சரி நீ சொன்னது. திடீர்னு வந்துட்டு ஆடியோல பார்சலோனாவா மேன் சிட்டி ட்ரெபிளா? நான் மேன் சிட்டி ட்ரெபிள். ஏன்னா வந்துட்டு ஏன் சொல்றேன், மனுஷனை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இவ்வளவு காசு வாங்கியும் உன்னால ஒரு யூசியை ஜெயிக்க முடியல, நீ எல்லாம் ஒண்ணுமே வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. பிரீமியர் லீக் மட்டும் வின் பண்றதா அவ்வளவு மென்டல் டார்ச்சர்லயும் வந்துட்டு என்னமோ ஒன்னு ட்ரை பண்ணி ஜெயிச்சா ட்ரிபிளே ஜெயிச்சிருன்னு சொல்லி அந்த சீசன் வந்து ஒரு பயங்கரமான. இன்னொன்னு யோசிச்சு பாரு, சிட்டி இது வரைக்கும் யூசிஎல் வின்னே பண்ணது இல்லைங்கிற பிரஷரும் இருக்கு அவனுக்கு. அதுவும் இருக்கா? சரி, அது வந்து சப்ப கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன், ஓகேவா? ஃபெர்குசனோட டாமினேஷன் கஷ்டமா, வெங்கரோடைய ரெவல்யூஷன் பண்ணது கஷ்டமா, குவார்டியோலாவோடைய சிஸ்டம் எவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறதே கஷ்டம்? இந்த மூணுல எது கஷ்டம்? Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? இது எப்படி பார்க்கணும்னா அந்தந்த பீரியடுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுடா. இப்போ இந்த மாதிரி கேவலமா பதில் சொல்லாத. ஒண்ணே நீ மூணுல அப்புறம் சொல்றதுன்னா வந்து இன்வின்சிபிள்ஸா இருக்கிறது கஷ்டமான அச்சீவ்மெண்ட். nobody can still do it. We are the only team to do it. அதனால வெங்கர் பண்ணதான் பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் சொல்றேன். இல்ல பாக்குறவங்க நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மூணு விஷயத்துல வெங்கர் இத்தனை வருஷமா டாமினேட் பண்ணது கஷ்டம் நினைக்கிறீங்களா, இல்ல பெப்பு வருஷம் மாத்திட்டு இருக்காரு அது கஷ்டம் நினைக்கிறீங்களா, இல்ல வெங்கர் வந்து ஒரு புது ஸ்டைல் மாதிரி ஒரு கொண்டாந்தாரு இதுக்கு வரைக்கும் அது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் இது வந்து சில இடத்துல கடைசியில முடிக்கணும்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்ப பார்த்த, டிட் வெங்கர் ஸ்டே ஃபார் ஃபார் டூ லாங் தேன் இட் வாஸ் நெசசரி? வெங்கர் ஆக்சுவலா வந்துட்டு அவர் ரொம்ப லாயல்ரா. நான் வந்து ஈஸியா எஸ்ஆர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து he was too loyal to Arsenal. அவரு இப்ப இருந்த ரீசன்ட் பாட்காஸ்ட்ல கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்துட்டு மட்ரிடு யுனைடெட் ஆஃபர்லாம் கூட வந்தது, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மேபி போயிருக்கலாம்னு சொன்னாரு. நான் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பாவம் அவர் வந்து ஜெயிச்ச அப்புறமா வந்து ஸ்டேடியம் ப்ராஜெக்ட் சொல்லி காசு எல்லாத்தையும் புடுங்கியாச்சு. ஒண்ணுமே இல்லாம என்னதான் ஜெயிக்க முடியும், அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா அவரு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபீல் அவருக்கு இருந்த ஃபுட்பால் டேலண்ட்டுக்கு ட்ரூலி அவர் வந்து ஒரு மெட்ரிட்லாம் போயிருந்தாருன்னா இப்போ வந்து லெஜெண்ட் ஆஃப் ஃபுட்பால் அளவுக்கு பேசியிருப்பாங்க. இப்போதைக்கு வெறும் ஆர்சனல் லெஜெண்ட் ஒரு நல்ல பிரீமியர் லீக் மேனேஜர் தான் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் லெஜெண்ட் ஆஃப் ஃபுட்பால்லே ஆயிருப்பாரு மெட்ரிட்லாம் போயிருந்தாருன்னா. சரி, இப்போ ஃபெர்குசன்ட்ட தூக்கி இந்த யுனைடெட் ஸ்குவாட கொடுத்தினால் ஃபெர்குசனால அப்ப பண்ணதே இப்ப பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம்டா, மனுஷனே கஷ்டம். எனக்கு அவரு நினைச்சா பாவமா இருக்கு. இப்ப அது கொடுத்த அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலாம் எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. கொடுத்தாருன்னா உடனே என்னப்பா கொடுத்த துப்பாக்கியை திருப்பி கொடுத்தேன்னு கொடுத்துருவாரு, அந்த மாதிரி இருக்கும். நீங்க தான் யோசிக்க, யூ திங்க் வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட்? இப்ப இருக்கிற ஸ்க்ரூட்டினில இப்ப பூட் எல்லாம் தூக்கி பெக்க மண்டையில அடிச்ச மாதிரி நடிச்சாருன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்களே இப்பெல்லாம்.
ஆமாண்டா, அது வேணா உண்மைதான்டா. அவங்க அடிதடியில கிளப்பிட்டு இருந்தானுங்க. எனக்கு என்னன்னா, would Ferguson be able to take on பெப் குவார்டியோலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த மென்டாலிட்டி எல்லாம் அவர் கண்டிப்பா இருக்கணும். அது பிரச்சனை இல்ல. இல்ல நான் சொல்றது டாக்டிக்கல் வைஸ். நீ மென்டாலிட்டி எல்லாம் விட்டுரு. டாக்டிக்கலி ஃபெர்குசனால பெப் குவார்டியோலாவை டேக் ஆன் பண்ண முடியுமா இந்த காலத்துல? காட்டலா இருக்கும். நான் சொல்றத விட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் இது இல்லனா வந்து எப்படி அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள தெரிஞ்சு ஆமா. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி நான் வந்து உன்னை கேக்குறேன். இப்போ அந்த 3 மேனேஜரை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு ஒரே ஒரு சீசன் நீ குடுக்கணும் அப்படின்னா நீ எந்த மேனேஜர் சொல்லுவ? ஐயோ பெப் இருக்கா? இப்ப இருக்கிற ஸ்குவாடுக்கு கண்ண மூடி வெங்கர் குடுத்தனா ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சு குடுத்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது 100%. இப்ப கூட குடுத்தீங்கன்னா ஜெயிச்சு குடுத்துருவாரு. அந்த மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஸ்குவாட குடுத்துருக்கீங்களா? அப்ப குடுத்துற வேண்டியதுதான் இருக்கு எனக்கு. வேற என்ன ஒரு கேள்வி ஆமா. ஏன்னா எனக்கு வந்து பெப் இருக்கான். சோ அதனால வந்துட்டு ஆப்வியஸ்லி மீதி 2 மேனேஜருக்கு யாரு குடுப்பாங்க அப்படின்னு கேட்டா மேபி நான் சாப் தான் ஆப்வியஸ்லி கொண்டுட்டு போவேன். சாப் கொடுத்தாருன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாருன்ட்டு. பட் சாப்புக்கே இந்த ஸ்குவாட கொடுத்தாரா ஏதோ பண்ணுவாரா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. அது ஒரு கேள்வி வந்து மக்களை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த 3 மேனேஜரை பத்தி சில விஷயங்கள் நாங்க மறந்திருந்தா மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நானும் சுபாஷ் அவங்க சந்திக்கிறோம். until then take care.